தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய மருதையன் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சொற்ப நாட்களே உள்ளன. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ திமுக ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ கருத்து கணிப்புகளையும் சரி ஒரு பெர்செப்ஷன்லேயும் பொதுவாக கொண்டிருக்கிறது. இப்போ முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்குக்கு தற்போது அவர் போட்டியிடுகிறார். கரூரில் தான் இது வரைக்கும் இருந்தால் இப்போ கோவை தெற்கு அவர் மாறி இருக்கிறாரு. ஸோ கொங்கு பாலிடிக்ஸு இந்த முறை கொஞ்சம் டிஎம்கேவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சற்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த சமயத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் இப்போ ஐடி ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு ரிலேட்டடான பிளேசஸ் எல்லாம் இப்போ விட்டுருக்குறாங்க. ஏன் ரைடு நடத்தாமல் இருக்கீங்கன்னு தானே எடப்பாடி கேட்டுட்டு இருந்தார். இதனால இடி வரல, சிபிஐ வரல, ஒன்றுமே வரமாட்டேங்குது கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. சரி, இப்போ வந்திருக்கு. இது எதை உணர்த்துது? கொங்குல அப்போ நிச்சயமா ஒரு மாற்றம் நிகழ போகுது அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் உணர்த்துதா? எப்படி பார்க்குது? இல்லை, நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இப்போ கொங்கு எடுத்துங்களேன். இத்தனை நேரம் நம்ம பேசின பிரச்சனைக்கும் கொங்குக்கும் என்ன சொல்லணும்? இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் பேசணும் இல்லையா? மாநில உரிமை அப்படின்றதுக்கும் கொங்கு வட்டாரத்துக்கும் என்ன தொடர்பு? இப்படி போவோம். இதை செந்தில் பாலாஜி அல்லது திமுக அங்கே ஏன் வெற்றி பெற வேண்டும், அதுதான் கொங்கு மக்களுக்கு நல்லது. எடப்பாடி அதை விரும்பாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்குள்ளே வருவோம். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த ஜிஎஸ்டி விவகாரம் பற்றி அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் இருக்காருல்ல, அவர் கிரீம் பண்ண பிரச்சனையை எழுப்பினார். ஆமாம், அது தனித்தனியாக வாங்கிட்டு போனால் விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் ஜிஎஸ்டி போட்டுறீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அதை விளக்குனார், கேட்டார். மறுநாள் போய் அவர் கும்பிடு போட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டார். இல்லையா? அவசியம். அந்த வீடியோலாம் காட்சி வெளியே ரொம்ப சர்ச்சையாச்சு. ஆமாம். இப்போ அந்த ஜிஎஸ்டி வழியாக அதுக்கு வருவோம். இப்போ இந்தியாவிலேயே எஸ்எம்இ, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், என்டர்பிரைசஸ் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கோவையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி பகுதிகள் தான் தொழிற்சாலைகள், அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. அன்னபூர்ணாவும் அந்த மாதிரி ஒரு நகரத்துக்குள்ளே ஒரு நிறைய கிளைகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவு விடுதி, அது மாதிரி அவங்க நடத்திட்டு வராங்க. சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி தான் பிரச்சனை. அதில் அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே போங்க. ஜிஎஸ்டிக்கு கவுன்சில் ஒன்று இருக்குது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்படி ஓட்டு விகிதம் இருக்குது? இப்போ திரும்ப அதுக்கு வருவோம். ஓட்டு விகிதம் எப்படி இருக்குது? இப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகாலாம் அதிகபட்சமாக வரியை ஒன்றிய அரசுக்கு திரட்டி கொடுக்குறாங்க. வட மாநிலங்கள் அப்படி கொடுப்பதில்லை அப்படின்னு பார்த்தோம். இப்போ தொகுதி மறுவரையில் பேசுகிறாங்கல்ல, இவ்வளோ லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னா இவ்வளோ ரூபா கொடுக்குறவனுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கணும். அந்த யாட்சிக்கு வைப்பீங்களா? அந்த அளவுக்குள்ள வைப்பீங்களா? வைக்கணும். ஆனால் என்ன இருக்குன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு, கோவாக்கும் ஒரு ஓட்டு, திரிபுராவுக்கும் ஒரு ஓட்டு, மகாராஷ்டிராவுக்கு ஒரு ஓட்டு, கர்நாடகாவுக்கு ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டுக்கு. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா மாநில பட்ஜெட் எடுத்து பாருங்க. மாநில பட்ஜெட்டில் வருவாயின் பெரும் பகுதி மாநிலத்திலேயே ஈட்டப்படுகிறது. மாநிலத்திலேயே ஈட்டப்படுதுன்னா வானத்தில் இருந்தால் கொட்டுது, மக்கள் தான் அதை வரியாக கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒன்றியத்துக்கு போகிற பணம் போகுது, அதில் ₹1 வாங்கிட்டு 29 பைசா கொடுக்குறாங்க. அப்போ மாட்டை 2 வாட்டி தோல் உரிக்கிற மாதிரி இப்படி 2 விதத்துலேயும் நம்ம இதை கொடுத்தோம். கடைசியில் உனக்கு ஓட்டு ஒன்று தான். அவர் இப்படி இருக்குது. இந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படி கேட்குறாரு. அதை இவ்வளவு திமிராக பதில் சொல்ல அமைச்சரால் நடத்த முடியுதுன்னா அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள் என்றால், இந்த அதிகாரம் அங்கே குவிந்திருப்பது தான் அதற்கு பொருள். இந்த உரிமைகளும் அதிகாரங்களும் மாநிலத்திடம் இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்படி பேசுவதற்கான அடிப்படை கிடையாது. அப்போ மாநில உரிமை அப்படின்னா பொதுவாக மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, சரி தேர்தல் ரெண்டும் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க மாநில உரிமை பேசிட்டு இருக்கிறாங்க, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மாநில உரிமை என்பதற்கும் சிறு தொழில், தமிழ்நாட்டு வணிகம், இன்னும் பேங்க்கில் லோன் வாங்கிறது, கல்வி கடன் வாங்கிறது, எல்லாத்துலேயும் அது மாநிலத்தின் உரிமை, நம்முடைய வாக்கினுடைய மதிப்பு அப்படின்றது தொடர்பு இருக்குது. அப்போது கோவையை சேர்ந்தவர்கள் இது இன்னும் தனிச்சிறப்பாக புரிஞ்சுக்கணும். அது கோயம்புத்தூர் நாசமாக போனதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி. அது எக்கச்சக்கமான பட்டியல் இருக்குது. டீலிமிட்டேஷன்ல இருந்து அந்த ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் உடனே பண்ணதுல இருந்து பல சிக்கல்கள் இருக்குது. பலரும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்தாங்க, தன்னுடைய தொழிலை இழந்ததை பார்த்தோம். ஆமாம். அப்போ வாக்களிக்கும் போது எதை பார்க்கணும்னா அதை பார்க்கணும். அவங்க என்ன ஜாதியாக இருக்கட்டும், இல்லை எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும்.
யார் வந்து அதை இந்த கோவையை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள், அல்லது கோவையினுடைய வணிகமும் தொழிலும் வட இந்திய மார்வாடிகள் மற்றவர்கள் கைக்கு மாறுவதற்கு இல்லையா, அது எப்படி நடக்கிறது, தமிழர்கள் கையிலேருந்து ஏன் அது வந்து அப்படி மாறுது, அவங்க யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க, எந்த அரசியல் கட்சியை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்போ எடப்பாடி அந்த கோணத்திலும் தமிழ் மண்ணுக்கும் கொங்கு மண்ணுக்கும் துரோகம் பண்ணுறாரு. அவங்க கைக்கு அதிகாரத்தை கொண்டு சேர்ப்பது அப்படின்றது போன தேர்தலெலாம் பார்த்தோம்ல, இந்தியில் ஓட்டு கேட்குறாங்க, வந்து அங்கேருந்து ஆளை கொண்டு வந்து இறக்குறாங்க என்பதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் பார்க்கணும். இது ஐடி ரைடு அனுப்புறது, இடி அனுப்புறது, இது வந்து எப்போ வேணால் செய்யலாம். இப்போ நான் நேற்று கூட வந்து இது ஜெயிக்காதுன்னு நான் பயந்தது. இப்போ 4 மணிக்கு ஓட்டு அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க, அது 7ன்னு ஒத்தி வச்சாங்க. இந்த 3 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பொட்டி கைமாற போகுதா, இல்லை இடி போக போதா, என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால இந்த உத்திகள் அவர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடியால் துன்புறுத்தப்பட்டு அதுக்கு பணியாமல் வெளியே வந்திருக்காரு. பணிந்தவர்கள் பல பேர், அதெல்லாம் மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்துட்டோம், பெங்காலில் பார்த்துருக்குறோம். அந்த காரியத்தை திமுகவில் அவர்களால் செய்ய முடியவில்லை என்பதும், குறிப்பாக அவர் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அதற்கு பணியவில்லை என்பதை பார்த்துருக்குறோம். அதனால் ஐடின்றது வந்து ஒன்றும் விஷயம் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு அச்சுறுத்தல், ஒரு சீனு என்ற முறையில் அதை அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, தமிழ்நாடு இதை தாண்டி வரும். இதை பற்றிய பிரமையெல்லாம் வந்து போயிடுச்சு. இது ஒரு நாடகம் என்பது போதுமான அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. நம்முடைய துயரம் என்ன அப்படின்னு கேட்டால், இது எதையுமே தெரியாமல் நான் அவருக்கு தான் போடுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. அவர் மீன்ஸ் அந்த நடிகர் விஜய் அவர்களே சொல்றீங்க. ஆமாம், அவங்கள்ட்ட பேசவே முடியல. என்னங்க மாற்றம் கொண்டு வர போறீங்க, கொண்டு வருவோம், ஏதாவது ஒன்று கொண்டு வருவோம், என்ன செய்வார் அவர், செய்வார், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று நான் சொல்றது. அது நினைச்சா வருத்தமாக இருக்குது. இப்போ முதல்வர் சொல்றாரு 60-70களின் திமுக மட்டும் இல்லை, 60-70களின் தமிழகம் எப்படி அரசியல் பேசியது, எப்படி விவாதித்தது, ஒரு காங்கிரசினுடைய மேலாதிக்கம் இருந்தபோது முதலாக ஒரு இடத்துல எப்படி இந்த ஆட்சி அமைய முடிந்தது, பல விஷயங்களில் எப்படி முதல் குரல் கொடுப்பவர்களாக நம்ம இருந்திருக்கிறோம். அதில் வந்து ஒரு இளைய தலைமுறை அல்லது பெண்கள் இப்படி ஒரு பிரிவினர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சும்மா போடுவோமே, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்போ திமுக வெற்றி பெறும் என்பது உறுதி. ஆனால் 2 அபாயகரமான சக்திகள் வந்து எதிர்ப்பக்கம் இருக்குது. ஒன்று வீடனர்கள் கோஷ்டி, நம்ம எடப்பாடியார், அன்புமணியார், இந்த மாதிரி ஒரு செட்டு. இன்னொன்று எதுவுமே தெரியாமல் ஒரு திரை மோகத்தில் அலையக்கூடிய ஒரு கூட்டம், திரை மோகத்தில் அலையக்கூடிய ஒரு கூட்டம். இதை வந்து இந்த தேர்தல் முடிந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி உறுதிதான் என்றாலும் அதற்கு அடுத்து வெற்றி பெற்ற அடுத்த கணத்திலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியது இவர்களை பற்றி. இவர்களை மோகத்தால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இவர்கள் எடப்பாடி போன்றவர்கள் பின்னால பிஜேபிக்கு வந்து 5ஆம் படையாக வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதன் பின்னால் நம்பி போகக்கூடியவர்கள், இவர்களை கவனம் செலுத்தி, ஏன்னா இவர்களை கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னாக்கா இது அபாயகரமான தரப்பு. இது எப்படி வேணால் திருப்பி விடலாம். இப்போ நான் வந்து பெரியார் அண்ணான்லாம் கட் அவுட் வச்சுட்டு தான் அவர் ஓட்டு கேட்குறாரு. அந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க கோயிலுக்கு தமிழ் முஸ்லீம் குண்டு வைக்கிற மாதிரி சீன் இருக்குதான் ஜனநாயக படத்தில். திருப்பரங்குன்றத்தில் ஏன் பேசலைன்னாக்கா அதுக்கு பதிலே சொல்லலை அவங்க. ஏன் பேசலைன்னு இந்த படத்தில் இப்படி சீன் இருக்குது அப்படின்றத பார்த்தா தான் அவர் ஏன் பேசாமல் இருக்கிறாருன்றது புரியுது. அதனால் வந்து தமிழகத்தின் எதிரிகள் என்னென்ன வடிவத்தில் இருக்கிறாங்க என்பது தெரியாத அளவுக்கு இருக்குது. அதை புரிய வைப்பதும் விழிப்புணர்வு ஊட்டுவதும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற மறு கணத்திலிருந்து அதை ஒரு கடமையாக எடுத்து செயல்படணும். நாம் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இப்போது கோவை போன்ற பகுதிகளில் வந்து இஷ்யூஸை நீங்கள் பார்க்கணும், உங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்கணும். யார் தொலைச்சாங்க? பாஜக தொலைச்சிருக்கு, நீங்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை அந்த மக்கள் உணர்ந்துருக்கிறார்களா? ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன், ஆஃப்டர் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் தான் பாஜக அங்கே வந்து கணிசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு தங்களோட வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய வேலைவாய்ப்பு இவைகளெல்லாம் மீறி
ஜாதி மற்றும் மதம் ஃபேக்டர் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமாம், அதை வந்து அவங்க அது ஒரு அபாயமானது இல்லையா? அபாயகரமானது தான். அது 2 விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஜாதி மதன்றது ஒன்று. 2வது வந்து இந்த விலைவாசி உயர்வு, வேலை இழப்பு, இந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றதே புரியாமல் இருக்குது. அந்த புரிதல் புரியாமல் இருக்குது. இப்போ நான் ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன்னே, ஈரான் போர், சிலிண்டர் கிடைக்கல. ஆமாம், விஜய் என்ன சொல்கிறாரு? ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போய் மோடிகிட்ட கேட்டால் சிலிண்டர் தரப்போறாரு. போய் நேரம் சிலிண்டர் ஏற்றிட்டு வர வேண்டியதான்றாரு அவர். அந்த ஊரில் சிலிண்டர் இல்லாமல் நிற்கிறான். ராஜஸ்தானில் சிலிண்டரில் தண்ணி ஊற்றி வைக்கிறான். என்ன லிக்விட் பெட்ரோலியம் கேஸுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றி விற்கிறானுங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, போர் தொடங்கினோடனே ட்ரம்ப் குண்டையும் போடுறாரு. இந்த பக்கம் ஈரானை எண்ணெய் விற்றுங்க, நீங்கள் ரஷ்யாட்டையும் எண்ணெய் வாங்கிக்கங்க, 30 நாள் டைம்னு சொல்லிட்டாரு. இந்தியாவுக்கு டைம் 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்கேன் நன்றின்னு சொல்லிட்டு இவங்களும் ஈரானுக்கு எதிராகவே மோடி செயல்பட்டாலும் பரவாயில்ல, இந்திய மக்கள் எங்களுக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை மட்டும் விடுங்கப்பான்ட்டாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு மணக்குது. இல்லைன்னா கதை கந்தலா இருக்கும். இன்னும் பாகிஸ்தான் மாதிரி இன்னும் பல நாடுகள் எப்படி டிவால் ஆயிருக்கோ ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிருக்குன்றீங்க. ஆமா, ரஷ்யா கொடுக்குறேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. 30 நாள் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், 30 நாள் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பர்மிஷன் இல்லைன்னு அமெரிக்கா அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ நமக்கு சிலிண்டர் ஏன் கிடைக்கல, ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோம்னா, மோடி வந்து ட்ரம்ப்புக்கு சலாம் போடுறாரு, நெத்தன்யாவுக்கு சலாம் போடுறாரு. வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய கோளாறு, ஒரு சுயமரியாதையே இல்லாத, நாட்டின் கௌரவத்தையே அடகு வைக்கும் விதத்தில் நடந்து கொள்ளுகிறார். அவர் ரஷ்யாவில் கொடுக்குறேன்னு சொல்கிறத கூட வாங்க முடியல. இப்போ சாதாரண ஒரு மனிதன் இதை கேட்கக்கூடியவர்கள், உங்கள் தெருவில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அந்தாண்ட ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது, வேற ஒரு கடை இருக்குது, எந்த கடையில் வாங்குறது? அந்த கடையிலலாம் வாங்கக்கூடாது, இதில் தான் வாங்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து விலை மலிவுன்னு வாங்குவேன், பொருள் தரமாக இருக்குன்னு இன்னொரு கடைக்கு போவேன், இல்லை எனக்கு தெரிஞ்சவருன்னு அங்கே போவேன். நீ யார் அதை சொல்கிறதுக்கு? அப்போ ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கிறவர் நீ யார் அதை சொல்வதற்கு அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் கூட இல்லாதவராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் சிலிண்டரை கேட்டிங்கன்னா அவர் கொடுக்க போகிறாரு, வாங்கிட்டு வர வேண்டியதான்னு கேட்டு விசில் அடிக்கிறாங்க. அப்போது இந்த வாழ்க்கையை இழந்தது யாரால் என்பது கூட புரியாமல் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை இந்த மாதிரி விஜய் மாதிரி பேசுறது இருக்குல்ல, அவர் தன்னுடைய காரியத்துக்கு மோடியை போய் பார்க்குறாரு, நம்ம சிலிண்டருக்கு பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்னாக்கா அதுக்கும் மண்டையாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று ஜாதி மத ரீதியான பார்வை, இன்னொன்று என்ன கொள்கைகளால் நாம் இழந்தோம் என்பதை புரிந்து கொள்ள ஒரு தன்மையும் இருக்கிறது. இதை வந்து நம்ம தீவிரமாக இதற்கு வந்து ஒர்க் பண்ணணும். இதை வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் செஞ்சாக்க நம்ம நிச்சயமா புரிய வைக்க முடியாது. இயந்திரமாக வருடம் 365 நாட்களும் அதை வந்து ஒரு கேம்பெயினா நம்ம செய்யணும், புரிய வைக்கணும். அந்த கடமை பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு உண்டு. 60-70களின் திமுக என்பது அதுதான் என்ன அப்படிங்கிறத இப்போ உள்ள எங்களை போன்ற இளம் தலைமுறைகளுக்கும் இப்போது உள்ள பொதுமக்களுக்கும் அதை கொண்டு சேர்வதில் திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா ஒரு மிக நீண்ட உரையாடல், டீலிமிட்டேஷன் மற்றும் சமகால அரசியல் பற்றிய உங்களுடைய தெளிவான பார்வையை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.